இப்போ நான் போய் இருட்டுக்குள்ளே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். சீரியல் பல்பில், டியூப்லைட் லைட்டில். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ராஜ வில்வ மரமாக. இந்த ராஜ வில்வ மரம்லாம் வந்து ரொம்ப ரேர், அவ்வளோ சீக்கிரம் வளராது. சித்திரைங்கிறது கன்னிராசிக்கு உரியது. இங்கே பாருங்கள், இந்த கருங்காலி, ராஜ வில்வம் இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரமாகவே வளராது. எல்லா இடத்துலையும் பார்க்கவும் முடியாது. குட்டியாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மருத மரம். மருத மரம் வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்களான்னு தெரில, பாருங்கள். சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறதே துலாம் ராசிக்கு வரும். துலாம் ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? எது ஒன்றையும் கரெக்டாக நடுநிலைமையோடு ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மருத மரம் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு விலா மரமாப்பா. பாருங்கள், விலா மரம் அது ஒரு மாதிரி குட்டியாக நல்லா இருக்குது. ஆனால் முள்ளாக இருக்குது விளாமரம். விளாம்பழமோ மரச்செடிக்கே. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழம்பு மரம். மகிழம்பு ரொம்ப வாசனை மிக்க மகிழம்பு மரம். இந்த மகிழம்பும் வந்து ரொம்ப சீக்கிரம் வளராது. இந்த மகிழம்பு வந்து ஒரு கோயில் இந்த மாதிரி ஸ்தலங்களில் தான் இருக்கும். இந்த மகிழம்பு மரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மரம் வச்சோம் அப்படின்னா அஸ்வமேத யாகம் செஞ்சதற்கு சமமாக அந்த இடம் அவ்வளோ பாசிட்டிவ் வைப் இருக்கும் இந்த மகிழம்பூவுக்கு. இது யாருக்குரியது? அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு. பார்த்துக்கோங்க, இதுதான் அவங்களோட விருட்சம். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பிரவாய் மரமாக. பிரவாய் மரம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த விருஷத்தை பார்த்துக்கோங்க. கோட்டை கட்டி ஆளும்பாங்க. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மாமரம். மூல நட்சத்திரம் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு உரியது. மாமரமாக இங்கே பாருங்கள், மாமரம் வச்சுருக்காங்க. அழகாக மாமரமும் ரொம்ப சீக்கிரம் வளராது. வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மிடில் சைஸ் வந்தோன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும். அது வரைக்கும் இப்படி மெதுவாக தான் வளரும் மாமரம். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு வஞ்சி மரமாக. இந்த வஞ்சி மரம்லாம் பார்த்துருக்கவே மாட்டோம், ரொம்ப ரேரு. அது பாருங்களேன், இந்த கருங்காலி இது மாதிரி ரொம்ப ரேரு. இதாங்க அது சைஸே வளர்ச்சி அடையாமல் இருக்குங்க வஞ்சி மரம். வஞ்சி பூ சூடி வெற்றி திணை படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த புறத்திணைகளில் வச்சு வஞ்சி காஞ்சி இதெல்லாம், அதில் வஞ்சி யாருக்கு? புராண நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பலாமரமாப்பா. வேறு எதுக்கோ பலாமரம் பார்த்தோமே, சரி இன்னொரு தடவை போய் பார்ப்போம். பலாமரம் உத்திராட நட்சத்திரம் ஐ திங்க் மகர ராசின்னு நினைக்கிறேன். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வெள்ளை இருக்கான். இது வந்து அங்கங்கே முளைச்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்கும். பட் வெள்ளை இருக்குது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளை இருக்குது